ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 11ஆம் இடத்து ராகு எந்த மாதிரியான வெற்றியை கொடுக்கும். போட்டியில் வெற்றி பெற்றுவதற்கே 11ஆம் இடத்தில் ஒரு ஜாதகத்தில் ராகு இருந்தால் போதுமானதா? இதுதான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ராகு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்கும். அதோட திசா புத்திகளையும் கொடுக்கலாம், எதில் வேணாலும் கொடுக்கலாம், நல்ல நிலையில் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். பொதுவாகவே பாவக்கிரகங்கள் 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபஜய ஸ்தானங்களில் பாவக்கிரகங்கள் என்ன பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அதோட திசையிலையோ புத்தியிலையோ பொதுவாகவோ அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கருத்து. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராகு 11ஆம் இடத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லா போட்டிகள்லையும் வெற்றி பெற்றலாமா? சில பேர் IAS IPSலாம் கூட பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்களே. அது மட்டும் இல்லை, இந்த ராகு மட்டுமே இல்லை, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இது ஓரளவு ஏற்றுக்கலாம், ஆனால் முழுமையாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்குங்கிறத நம்ம ஒரு மகிழ்ச்சியோடு எடுத்துகிட்டு விட்டுட்டு போயிடுறோம். ராகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் இருந்ததுன்னா மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். பொதுவாக 3ங்கிறது தைரியம், கீர்த்தி, வீரம், எல்லாத்துக்குமே பராக்கிரமம், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வரும்போது ராகு சரியான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராகு 3ஆம் இடத்தில் இருந்தால் அற்புதமான பலனை கொடுக்கும். அந்த ராகு திசை நடக்கும்போதோ ராகு புத்தி நடக்கும்போதோ நல்ல பலனை கொடுக்கும். கோச்சார ரீதியாக அதுக்கு குரு பார்வை கிடைக்கும்போது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ராகுக்கு கடகத்தில் இருந்தோ மகரத்தில் இருந்தோ அல்லது ரிஷபத்தில் இருந்தால், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ராகு ரிஷபத்தில் இருந்தாலோ கடகத்தில் இருந்தாலோ மகரத்திலேயோ இருந்து அந்த திசை புத்திகள் நடைபெற்றால் அது பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காதுங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா ராகு கேதுக்கு நாம் ரிஷபத்தை நீச்ச வீடாகவும் விருச்சிகத்தை உச்ச வீடாகவும் பார்க்குறோம். அதே போல் கடகத்திலும் மகரத்திலும் இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவுக்கு ஏன் பலன் கொடுக்காது அப்படின்னு எடுத்தோம்னா, இதெல்லாம் அனுபவத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த உண்மை. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட தெற்கு பயணமும் வடக்கு பயணமும் முடிவு செய்யக்கூடிய இடம்ங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கும்போது அது பெரிய அளவுக்கு பலனை கொடுப்பதில்லைங்கிறது அனுபவத்தோட வாய்மை. ஆனால் பார்த்திங்கன்னா பழைய நூல்களில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மேடம், நண்டு, சுறா, எருது கன்னி போன்ற இடங்களில் இருந்தால் ராகு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம மனசில் வச்சு சொல்லணும். அடுத்து ராகு 6ஆம் இடத்தில் இருந்தால் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ராகுவை பொறுத்தவரை 6ஆம் இடம் ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, அல்லது பாவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம பட்டியலில் வச்சுருக்கக்கூடிய சனியாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, இதில் எந்த கிரகமாக இருந்தாலும் அது 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு அற்புதமான பலனை கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது 11ஆம் இடத்து கேது எல்லா போட்டிகளிலும் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு தான் பார்க்கும். இப்போது போட்டி, வெற்றி, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்கு மட்டும்தான் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற பேர் உண்டு. ஸோ அந்த இடத்தில் ராகு இருந்தால் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, எந்த போட்டிகளிலும் வெற்றி கிடைக்கும். போட்டி தேர்வுகள் மட்டுமல்ல, வழக்குகள் மட்டுமல்ல, நோய்கள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எதிரிகளோட அச்சுறுத்தல்லேருந்தும் விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 6ஆம் இடத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தாலோ அல்லது ஒரு பாவக்கிரகத்தின் பார்வை 6ஆம் இடத்துக்கு கிடைத்தாலோ கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதை முதல்ல முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது எப்படி பார்த்தாலும் சிறப்புன்னு எடுத்துக்கணும். ஆனால் இந்த ராகு வேறு ஏதாவது கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறதாங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அதுவும் இந்த இடத்துல பலனை கொடுக்கறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதே போல் ராகு 6ஆம் இடத்திலிருந்து அந்த இடம் ராகுக்கு பகை வீடாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை முதல்ல எடுத்துக்கிட்டு தான் பகை வீடு நீச்ச வீடுன்னு சொல்லுவோம்ல. இப்போ ராகு இருக்கிற இடம் அதுக்கு பகை வீடா, நீச்ச வீடா, அல்லது உச்ச வீடா, இதையெல்லாம் சேர்த்து பார்த்துட்டு தான் நம்ம அது எப்படி பலனை கொடுக்கும். திசையாக இருந்தாலும் சரி, புத்தியாக இருந்தாலும் சரி, கோச்சாரமாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை நம்ம அதை முடிவு பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம பார்க்கணும். அடுத்தது ராகு 10ஆம் இடத்தில் இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ராகு உண்மையிலேயே நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா நம்ம உபஜய ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வரோம். ஜோதிடத்தை பொறுத்தவரை, ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு ஜாதகத்தையும் பலனுக்கு பார்க்கும்போது
முதல்ல வந்து என்னென்னலாம் சுபம் இருக்குது, என்னென்னலாம் யோகங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் பணம் வரும், எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு வரும்போது இந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பாதகஸ்தானத்தில் இருக்கா, இந்த லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி, அவர் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு, எந்த இடத்துல இருக்கார், இது ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சுட்டு தான் ஃபைனலாக பலனை சொல்லணும். இதை மட்டும் சொல்லாமல் மற்றது எல்லாம் சொல்லிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் தப்பாக போகும். ஏன்னா நல்ல நோக்கம் உள்ளவர்கள் அதையும் சேர்த்து சொல்கிறாங்களோ இல்லையா, அதை ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் சேர்த்து சொல்லிடணும் நம்ம. ஏன்னா அதை பார்த்துட்டு தான் பலனை சொல்லணும். நீங்கள் வந்து விதைச்சது இந்த தோட்டத்தில் நெல்லோ மற்ற தானியங்களோ நல்லா விளைஞ்சிருந்தாலும் அதை அறுவடை செய்து எடுத்துகிட்டு வர்ற காலத்தில் சீதோஷ்ண நிலைகள் நல்லாயிருக்கும். திடீர்னு புயல் அடித்தாலோ வெள்ளம் வந்தாலோ இல்லை ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலோ அதை வந்து அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வர்றது கஷ்டம் இல்லையா. இதையும் மனசில் வச்சு தான் கோச்சார நிலைகளையும் கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் பகை ஸ்தானங்கள் பாதகஸ்தானத்திலிருந்து இந்த திசை நடத்துதாங்கிறதையும் பார்த்து தான் முடிவு பண்ணுமே தவிர போகிற போக்கில் இங்கே இருந்தாலே நல்லது அப்படிங்கிற முடிவு எடுத்துட முடியாது. ஓகே, இப்போ 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை பொறுத்தவரை ராகுக்கு ஒரு நல்ல இடம். ஏன்னா தொழிலை குறிக்கிறதுனால 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவர்கள் வந்து எப்படியும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இல்லை பெரிய லெவலில் கூட பார்த்திங்கன்னா பரமபதம் மாதிரி ஆடி விளையாண்டால் கூட ஒரு கட்டத்தில் அவங்க வெற்றியை சுவைத்து விடுவார்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துக்கலாம்னீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல வந்து ஒரு பாவி இருக்கணும் அல்லது ஒரு பாம்பு இருக்கணுங்கிறது சாதாரண விதி. இது இருந்தாலே அந்த ஜாதகத்துக்கு போதுமானது. இந்த 10ஆம் இடத்துல 7-8 கிரகங்கள் 2-3 கிரகங்கள்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல பலனை கொடுக்காது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 10ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் அது வந்து நல்ல பலனையே கொடுக்காது. சில பேர் தப்பாக சொல்கிறாங்க, நம்ம அவங்கள பற்றி கவலை இல்லை. 10ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் நல்ல சொகுசாக வேலை பார்ப்பாங்க, பாவக்கிரகங்கள் இருந்தால் சிரமப்பட்டு வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து கணக்கு தவறாக போயிடும். அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்து அதுக்கு வேறு பாவக்கிரகங்களோட பார்வையோ தொடர்போ கிடைத்திருந்தால் கூட அது ஒரு மாற்றம் வரும். 10ஆம் இடத்தை பொறுத்தவரை பொதுவாக பாவக்கிரகங்களுக்கு மட்டும்தான் நல்ல வேலை. ஏன்னா தொழிலை வந்து கட்டுப்படுத்தணும், அடுத்தவர்களை வந்து அதிகாரம் செலுத்தி வேலை வாங்கணும், தனக்கு கீழே உள்ள பணியாளர்கள்ட்ட வேலை வாங்கி தெரிஞ்சுக்கணும், அடுத்தது தனக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கணும் இல்லையா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ராகு வந்து உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா பகை வீட்டில் இருக்கான்னு பார்த்து முடிவு பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பு. 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலே அவங்க வந்து எடுக்கிறதெல்லாம் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறத லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் போய் ராகு உட்கார்ந்ததுன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகுக்கு உரிய எண்களை நம்ம என்ன சொல்லுவோம், 4, 13, 22 இந்த மாதிரி 31 இந்த மாதிரி 4 கூட்டுத்தொகை வருது இல்லை. இந்த மாதிரி வயசுலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ராகு 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா 22 வயசுலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. இது எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கணும், நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஏதோ அவங்களுக்கு மட்டும் உள்ளது எனக்கு மட்டும் உள்ளது இல்லை. சரராசி சரலக்கணங்கிறது ஒரு வீட்டில் எல்லாருக்கும் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் சரலக்கணம்னு வந்தால் மட்டும் இந்த 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னால் இந்த சரராசிகள் மீதும் சரலக்கணத்தின் மீதும் வன்மத்தை கொட்டுவதே உங்களுக்கு வேலையாக போய்விட்டது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது என்ன வன்மமாக? அது ஜோதிடத்தோட அடிப்படை பாடம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இது சரமா ஸ்திரமா உபயமா, இதுக்கு எது பகைஸ்தானம் பாதகஸ்தானம், இதுக்கு எது நட்பு கிரகங்கள்னு பார்த்து ஜோதிடம் சொல்லணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தால் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து கூடுமான வரைக்கும் தவறாக போகும். தனக்கான வீழ்ச்சியை தனக்கான நஷ்டத்தை தானே தேடிக்கொள்வார்கள். அப்புறம் எப்படி இவங்க வெற்றியில் ஜெயிக்கிறது? 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஓகே, ஆனால் சரலக்கணங்களுக்கு மட்டும் அது பெரிய அளவில் பலனை கொடுக்காது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சு பார்த்தால் மட்டும்தான் ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிற அனைவருக்கும் வெற்றி கிடைக்குமா அல்லது ஒரு சிலருக்கு மட்டுமே வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நாம் முடிவு பண்ண முடியும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.